அனைவருக்கும் வணக்கம். தவம் செய்யும்போது உடலில் எந்த இடத்தை கவனிக்க வேண்டும், எப்படி உணர்வை அறிந்து நமக்குள் பயணிக்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. தீயவர்கள் கையில் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக சித்தர்கள் பாடல்களில் பரிபாஷையாக பாடியுள்ளார்கள். சித்தர்கள் பாடல்களில் அடியேன் படித்து அறிந்து உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சித்தர்கள் பாடலில் புருவ மத்தி, சுழுமுனை, சுழிமுனை, புருவ இடை, புருவ மையம், உச்சி, மூலம் என்ற பரிபாஷைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். சித்தர்கள் பாடலில் பரிபாஷை புரிந்து உணர்ந்து தவம் செய்தால் ஞானம் அடையலாம், இனி பிறவா நிலை அடைய முடியும். கண்ணின் ஒளியில் தவம் செய்ய வேண்டும் என்பதை சித்தர்கள் பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். சித்தர்கள் பாடலில் கண்ணில் தவம் செய்வதை பற்றி அதிகம் எழுதியிருக்கிறார்கள். அவற்றில் நாம் சிலவற்றை பார்க்கலாம். மனமும் சுவாசமும் ஒடுங்குவது கண்ணில் தவம் செய்தால்தான் நடக்கும். குதம்பை சித்தர் விண்ணொளியாக விளங்கும் பிரமமே கண்ணொளி ஆகுமடி குதம்பாய், கண்ணொளி ஆகுமடி குதம்பாய் என்று பாடுகின்றார். அகஸ்தியர் பெருமான் கண்ணுள்ளே ஒளியதாகும், கருத்துள்ளே அறிவதாகும், ஒன்னும் ஓங்காரத்துள்ளே உட்பொருள் தானாய் நிற்கும், எண்ணிலா பிறவியூடே இருப்பவர் அறிய மாட்டார், வெண்ணெய் கையில் வைத்து நெய்யிக்கு வீணிலே உழலுகின்றீரே என்று அகஸ்தியர் பாடுகின்றார். கண்ணில் நின்ற குருவாறு பரந்தான் ஆறு, நலமான ஆதாரம் ஆறும்பாறு, கண்ணில் நின்ற ஒளிபாறு வெளியை பாரு, காலடங்கி நின்ற பொருள் சொன்ன குருவை போற்றி. ஒளிகாண விழிரண்டும் ஒன்றாய் சேரும், உற்றுப்பார் புருவத்தில் ஊன்றிப்பாரு, அழியாத சோதியப்பா நடனம்பார், நிச்சயமாய் நம்பின பேருக்கு ஈடேற்றம் உண்டு, நிலை ஞான கண்ணொளியும் நிற்குந்தானே, கண்ணிரை விட்டு உள்ளே கசக்கி போடு. வீணப்பா உலகத்தோர் சொல்வதெல்லாம் விழிதிறக்கும் வித்தையெல்லாம் வெளியிட்டேனே, மூன்றான விழியேது விபரங்கேளு, விழிதனக்கு வழிபார்வை ஒளியாய் நிற்கும். சொன்னபடி இன்னும் ஒரு சேதி சொல்வேன், ஜோதிதனிலே தினமும் தொடர்ந்து ஏறு, என்ன படித்தாலும் குரு இல்லா சீடன் என்ன பிரயோஜனம் அலைந்து சாவான், சொன்னதனை கம்மாளர் உருக்கினார்போல் புருவ நடு தமர் திறக்க இரு கண் பூட்டு, கொன்றுவிடும் கருவியெல்லாம் சனத்தில் மாளும், கூத்தன் நின்ற சுழினைதனை திறமாய் காணே என்று அகஸ்தியர் கூறுகிறார். கண்ணில்தான் தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு சித்தர்கள் பாடல்களில் எண்ணற்ற விளக்கம் இருக்கத்தான் செய்கிறது. சித்தர்கள் பல இடங்களில் பரிபாஷை இல்லாமல் விளக்கமாகவே கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் உள்ளுக்குள் இனி செல்வதற்கு ஒவ்வொன்றாக பரிபாஷைகளை நாம் தொடர்ந்து வரும் காணொளியில் பார்க்கலாம். குருவிடம் உணர்வை பெற்று கண்ணில் தவம் செய்யுங்கள், இனி பிறவாத நிலை அடையுங்கள். காட்டில் இருந்தாலும் கனகதவம் செய்தாலும் காட்டும் குரு இல்லாமல் ஞானம்மா கண்டறியலாகாதே. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.